அண்ணே ரொம்ப பசிக்குதுண்ணே. நீங்க தான் என்ன பாத்திருக்கீங்கல்ல? யோ, நான் தெரிஞ்சவன் தெரியாதவன் எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் பேசுவேன். என் பேச்சே கராரா தான் இருக்கும். கிளம்பு கிளம்பு. சார் ப்ளீஸ் சார். யோ, படிச்சவன் தானே நீ, அறிவில்ல? கிளம்பிய. தண்ணியாவது குடிக்கணுமா? குடிச்சிட்டு போய. காலையில எந்திரிச்சவன வந்துட்டானுங்க. நம்ம முழிச்ச மொழியே சரியில்லை. ச்சே, பேண்ட் சட்டையும் போட்டுருக்கானுங்க படிச்சவன் மாதிரி. அறிவில்ல? போய் எங்கேயாவது பிச்சை அடியா போய. எல்லாரும் வேண்டியதை கேட்டு சாப்பிடுங்க, வயிறு நிறைய சாப்பிடுங்க. கீதா, எல்லாருக்கும் வேண்டியதை பரிமாறுமா. எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. என்னங்க, அவங்களுக்கு என்ன வேணும் கவனிங்க. சாப்பிடுங்க எல்லாரும். மாப்பிள்ளை இவங்களுக்கும் போடுங்க. எல்லாரும் வயிறு நிறைய சாப்பிடுங்க. என்னங்க, இவங்களுக்கு கொஞ்சம் பொரியல் வைங்க. போடுறேன். கீதா, வருஷா வருஷம் இதே மாதிரி எல்லாருக்கும் அன்னதானம் செய்யற அளவுக்கு அந்த ஆண்டவன் எப்பவுமே நமக்கு வசதியை கொடுக்கணும். முடிஞ்சுதா? முடிஞ்சு. கிளம்புங்க. உங்களுக்கு என்னங்க வேணா? போதும்பா. கொஞ்சம் சாம்பார் ஊத்துமா. அவருக்கு சாம்பார் ஊத்து. கொஞ்சம் சட்னி விடு. அண்ணே வாசலம் உட்கார சாப்பிடு. இல்லைண்ணே, சாப்பிட்டேன். உங்க 2 பேர்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னடா பஞ்சாயத்துக்கு கூப்பிடுற மாதிரி கூப்பிடுற? நான் இன்னைக்கு கோபியை மீட் பண்ணேனே. அதான் இப்ப அவர் உங்களுக்கு ரொம்ப வேண்டியவர் ஆயிட்டாரே. அதுல என்ன நீ தப்பு? இதை பாருங்க, நீ கோபி ரொம்ப நல்லவர். அதனாலதான் சொல்றேன். அவர் எனக்கு ஃப்ரெண்டா மட்டும் இல்லாம உங்க வீட்டுக்கு மாப்பிள்ளையும் வரணும்னு நான் விரும்புறேன். அதுக்காக தான் பேச வந்தேன். ஏன் செல்வம், நீங்க ஏன் விஜய் கோபி கல்யாணத்துல இவ்ளோ ஆர்வம் காட்டுறீங்க? நீங்க ஏன் அதுல ஆர்வமே காட்ட மாட்டீங்க? செல்வம், இது ஒத்து வர மாதிரி எனக்கு தெரியல. அப்பாவுக்கு இது பிடிக்கல. அதான் ஏன்னு கேக்குறேன். எதுக்கும் ஒரு காரணம் வேணும் இல்லையா? பொத்தாம் பொதுவா பேசக்கூடாது. புரியற மாதிரி சொல்லுப்பா. சொல்றேன்னு மனசை விட்டு தெளிவா சொல்றேன். இன்னைக்கு ஏன் விஷயத்துல இப்படித்தான் தேவையில்லாத காரணங்களெல்லாம் நினைச்சு அத்தனை பேரும் பயந்தீங்க. பிரச்சனைல இருந்து விலகி நின்று தெளிவா யோசிச்சு தைரியமா ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு யாருமே முன் வரல. இதனால பாதிக்கப்பட்டது நானும் லீலாவும். ஆனா அந்த விஷயத்துல கூட சின்னதா ஒரு அர்த்தம் இருந்துச்சு. ஏன்னா அது அம்மா சம்பந்தப்பட்ட விஷயம். அம்மாவுக்கு லீலா மருமகளா வர்றது பிடிக்கல.